வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இயற்கை எரிவாயுவின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், உலகளாவிய இணைய தடை, அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல், காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், தனியார் வாகன இறக்குமதி தொடர்பில் திரைசேரிக்கு ஒரு விளக்கம், இலங்கை அரசாங்கம் பெற்றுள்ள பெருந்தொகை கடன், ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து நாமல் வெளியிட்டுள்ள தகவல், கொழும்பை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு, பிரான்சில் பதுக்கியுள்ள கஞ்சிப்பானை இம்ரான் கானுக்கு சிவப்பு பிடியாடை. இனி வருவது விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தொடரும் ஊழியர்கள் தொடர்ந்தும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் சேவையிலிருந்து விலக்கியதை போட்டு பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன எச்சரிக்கை விடுத்துள்ளார். கட்டன் தொடர்ந்து நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாம் அனைவரும் நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும், இல்லையில் நாம் பொது சேவையை செய்ய முடியாது. தொடர்ந்து சேவையை அத்தியாவசிய சேவை என வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து துறை தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கலந்துரையாட வேண்டும். இதற்கு பிறகு தொடர்ந்து வேலைநிறுத்தவில்லை. மக்கள் பாதிக்கப்படும் வகையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் வேலையை கைவிட்டது போன்று பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து நிறைவேற்று அதிகாரமற்ற அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த மாதம் முதல் 5000 ரூபாயினால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதற்கமைய அண்மையில் அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாய் கொடுப்பனவுடன் ஒவ்வொரு ஊழியருக்கும் 15,000 ரூபாய் கிடைக்கும் என குறிப்பிடப்படுகின்றது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மதிப்பாய்வு செய்யும் அவர்களது சம்பளத்தை அடுத்த வருடம் முதல் திருத்துவதற்காகவும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் குழுவொன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த வருடம் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி குழுவிடம் பரிந்துரைத்துள்ளார். எந்த குழுவும் நிதியமைச்சம் இந்த பிரேரணைக்கு மறுப்பு தெரிவித்திருந்த போதிலும் ஜனாதிபதி தனது கருத்தை மாற்றிக் கொள்ளவில்லை. இதற்காகவே செலவிடப்படும் தொகையை ஏதோ ஒரு வகையில் மக்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும், இல்லையில் அடுத்த 4 மாதங்களுக்கு அது செலுத்துவது சிக்கல் ஏற்படும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் இது ஒரு துருப்புச்சீட்டு, அதன் பலனை அடுத்த வருஷம் அரசாங்கம் சுமக்க வேண்டும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். எனினும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசாங்கம் வரிகளை விதிக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது தொழிலதிபர் தம்மிக்க பெரேராவோ அல்லது வேறு எவரும் உத்தியோகபூர்வமாக கட்சிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே நாமல் ராஜபக்ச மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் வேட்பாளர் நியமனம் செய்யப்படுவார் எனவும் நாட்டின் கடனை செலுத்துவதற்காக உள்ளூர் வளங்களை மீட்காத ஒருவரே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வேட்பாளர்களை எதிர்பார்த்த பலர் கட்சியுடன் கலந்துரையாடி வருவதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் ஜப்ரகவோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் வெற்று ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் பிரதானமாக மழையற்ற வானிலையை எதிர்பார்க்கலாம் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தனியார் வாகன இறக்குமதி மீதான தடையை நீக்கும் தீர்மானத்தை அரசாங்கம் அடுத்த வருட ஆரம்பம் வரை ஒத்திவைத்துள்ளது என திரைசேரியின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பொருளாதாரம் போதுமான அளவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அத்துடன் வாகன இறக்குமதியை எளிதாக்குவதற்கு அந்நிய கையிருப்பு போதுமான அளவில் இல்லை. எனவேதான் வாகன இறக்குமதி தடையை நீக்குவதை பின்தள்ளி வைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் $1 பில்லியன் அந்நிய செலவாணி வெளியேறும். எவ்வாறாயினும் வர்த்தக வாகனங்களான பார ஊர்தி, பேருந்துகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் பயன்படுத்தப்படும் மேற்களின் இறக்குமதி அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தனியார் வாகன இறக்குமதி மீதான தடையை நீக்கப்பட்டதும் அரசு அமைச்சகங்கள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கும் இறக்குமதி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இறக்குமதிக்குள் மின்சார வாகனங்கள் மற்றும் தனியார் கார்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்க அரசு திட்டமிட்டிருந்தது. அதுவும் தற்போது அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனியார் வாகன இறக்குமதியின் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளே அதிக எண்ணிக்கையில் உள்ளன. எனினும் பொருளாதாரம் இன்னமும் போதுமான அளவு மீட்கப்படாதால் இந்த வாகனங்களின் இறக்குமதியை அடுத்த ஆண்டு மே அல்லது ஜூன் வரை ஒத்திவைக்க வேண்டும் என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் மருத்துவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சுமார் 10,000 வாகன அனுமதி பத்திரங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன. அடுத்த ஆண்டில் இந்த வாகன இறக்குமதிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்று, ஆனால் அவர்களின் வாகனங்களும் மொத்தமாக இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படாது என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். அண்மையில் அத்தருக்கரியில் சுட்டுக் கொல்லப்பட்ட வசந்த பெரேராவின் மனைவி பொது நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கொலையுடன் தொடர்புடைய பெண் உட்பட மேலும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளம் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா கடந்த ஜூலை 8ஆம் தேதி அத்தருக்கரியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர்கள் 7 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் ஜூலை 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான நீண்ட விசாரணையின் பின்னர் கொலையுடன் தொடர்புடைய பெண் உட்பட மேலும் பல சந்தேக நபர்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த கொலையின் பின்னர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் தப்பிச் செல்வதற்காக விசேட பேருந்து ஒற்றி தயார் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலதிக விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் தமது குழுவினருடன் இணைந்து 6 மாத காலத்துக்கு 6 லட்சம் ரூபாய் செலுத்தி அத்தருக்கிரிய பிரதேசத்தில் வாடகை வீடொன்றினையும் பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதற்கமைய சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொழில்முறை முச்சக்கர வண்டி சாரதிகளின் தொழில் முன்னேற்றம் தொடர்பான யோசனையொன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தொழில்முறை முச்சக்கர வண்டி மற்றும் போக்குவரத்து சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போதே குறித்த தொழில் முன்னேற்ற யோசனை கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டி தொழிலை நடத்துவதற்கு தொழில்சார் விதிகள் அவசியம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தகவல்களின்படி முன்னர் குறிப்பிட்டதை போன்று தேர்தல் அக்டோபர் 5 அல்லது 12ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் 16 முதல் 21 நாட்களுக்குள் வேட்புமனுக்கள் பெறப்பட வேண்டும். அத்துடன் 28 முதல் 42 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதன் மூலம் தேர்தல் ஒன்றை நடத்த ஆணையகத்துக்கு அதிகபட்சமாக 63 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது. முன்னதாக தமது அதிகாரிகளுடனான தொடர் சந்திப்பின் போது திரைசேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன தேவைகளுக்கு ஏற்ப 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும் போது செலவுகள் இரட்டிப்பாக்கலாம் என்றும் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாதாள உலக கும்பலின் தலைவர் கஞ்சிப்பானி இம்ரானின் போதைப்பொருள் கடத்தலுக்கு தலைமை தாங்கிய பெண் ஒருவர் உட்பட ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ராககம, வெலிசர மற்றும் வெள்ளம்பட்டிய பிரதேசங்களில் வசிக்கும் 24 மற்றும் 28 வயதுடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான கஞ்சிப்பானி இம்ரானின் போதைப் பொருள் கடத்தலை செல்வகுமார் ரஞ்சித் என்பவர் வழிநடத்தி வந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேவேளை பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பானி இம்ரானுக்கு எதிராக சர்வதேச போலீசார் ஏற்கனவே சிவப்பு பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக இடம்பெற்ற அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் சனிக்கிழமையுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவர் வாழ்நாள் பேராசிரியர் பரம புஷ்பரட்ன தெரிவித்துள்ளார். பிரித்தானியா சமூக முன்னேற்ற மையத்தின் மரபுரிமை அலகின் நிதி பங்களிப்புடன் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையுடன் ஆணைக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வின் நிறைவு விழாவில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. அந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆனைக்கோட்டை பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எந்த அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டவற்றை ஆய்வு செய்யும் நடைமுறைகளை இனிமேல் தான் முன்னெடுக்க வேண்டும். எம்மால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தொல்லியல் பொருட்களை யாழ் பல்கலையில் காட்சிப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அவற்றை விரைவில் பல்கலைக்கழகத்தில் காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்ய உள்ளோம். தொல்லியல் ஆய்வினை ஏன் ஆனைக்கோட்டையில் செய்தார்கள் என பலரிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. பலருக்கு ஆனைக்கோட்டையில் வரலாறு தெரியாது. இப்பிரதேசம் வரலாற்று முக்கியத்துவமான இடமாகும். ஆனைக்கோட்டையில் 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தமிழரசு கட்சியினுடைய தலைவராக சிறிதரன் வருவதையே எதிர்பார்ப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் என்ற முறையிலும் தமிழ் தேசிய உணர்வுகளை கொண்டவர்கள் என்ற முறையிலும் எங்களுக்கும் சிறிதரனுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த விதத்தில் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக சிறிதரன் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனையே வரவேற்கின்றோம். ஆனால் இதுவரை காலமும் தமிழ் தேசியத்துக்கு குரல் கொடுத்து வருகின்ற ஒருவர் என்ற முறையிலே அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதே போன்றுதான் பேராசிரியர் கணேசலிங்கத்தையும் அழைத்திருக்கின்றோம். ஆகவே தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் நாங்கள் முன் செல்ல வேண்டும் என்பதால் அதில் எந்தவிதமான மாற்றமும் கருத்துக்கும் இடமில்லை என சி.வி. விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி வருகின்ற நிலையில் 22வது திருத்த சட்டம் தொடர்பான நிலைப்பாடு தேர்தலை குழப்புவதற்கானது ஏற்பாடாகவே பார்ப்பதாக EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழோட காவியத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி வருகின்ற நிலையில் 22வது திருத்த சட்டம் தேவையா, இது தேர்தலை குழப்புவதற்கான ஏற்பாடாயினும் சந்தேகம் தற்போது பலரிடம் ஏற்பட்டுள்ளது. 22வது திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான வர்த்தகமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இந்த சட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் போது இந்த திருத்தம் தேவையா என கேள்வி எழுகிறது. இப்போது ஏன் அவசரப்பட்டு மாற்ற முனைகிறார்கள் என தேர்தல் குழப்பு நடவடிக்கை இருக்கும் என சந்தேகிக்கின்றோம். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நாடு வங்குரோத்து அடைந்துள்ளது என கூறி தேர்தலை கால வரையறையின்றி ஒத்திவைத்துள்ளனர். இவ்வாறு மேலும் தெரிவித்துள்ளார். இனி வருவது உலகச் செய்திகள். ரஷ்யா பயங்கரவாதத்துக்கு எதிரான எங்களுடைய திறனை வலுப்படுத்த உதவியமைக்கு அமெரிக்காவும் உக்ரைனும் எப்போதும் நன்றியுடன் இருக்கும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பரில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதுடன் இதில் குடியரசுக் கட்சிக்கான வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வெளிநாட்டு தலைவர்களிடம் டிரம்ப் ஆதரவு கோரி பேசி வரும் நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் டிரம்ப் ஆகிய இருவருக்கும் தொலைபேசி வழியே பேசிக் கொண்டுள்ளனர். அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலுக்கான குடியரசுக் கட்சிக்கான வேட்பாளராக நியமிக்கப்பட்டதற்காக எனக்கு உக்ரைன் ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதியாக உலகத்துக்கு நான் அமைதியை கொண்டு வருவேன் எனவும் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் பல உயிர்களை பல்வாங்கி எண்ணற்ற குடும்பத்தினரை துன்பத்தில் ஆழ்த்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுபோன்று உக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலுக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளராக நியமிக்கப்பட்டதற்காக டிரம்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் பென்சில்வேனியாவில் நடந்த அதிர்ச்சிகர கொலை முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்ததாக அவர் பதிவிட்டுள்ளார். பிரித்தானியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் புதிய பிரதமர் உக்ரைனுக்கு பிரித்தானியாவின் ஆதரவு தொடரும் என கூறியுள்ளதோடு சில நாடுகளில் இருந்து உக்ரைனுக்கு ஏமாற்றம் அளிக்கும் செய்திகள் கிடைத்துள்ளன. இந்நிலையில் உக்ரைனின் நெருங்கிய கூட்டாளரான ஜெர்மனியில் இருந்து உக்ரைனுக்கு ஏமாற்றம் அளிக்கும் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. குறித்த செய்தியில் உக்ரைனுக்கு வழங்கும் உதவியை பாதியாக குறைக்க ஜெர்மனி முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரம்மை கொலை செய்ய முயன்ற நபர் பிரித்தானிய ராஜ குடும்ப உறுப்பினர் ஒருவரை குறித்த இணையத்தில் தேடியதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருப்பவருமான டொனால்டு டிரம்பை கொலை செய்ய முயன்ற சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிகாரிகள் தாமஸ் வீட்டில் சோதனையிட்ட போது அவரது தொலைபேசியில் அவர் ராஜ குடும்ப உறுப்பினர் ஒருவரை குறித்து தேடியமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த ராஜ குடும்ப உறுப்பினர் பிரித்தானிய இளவரசியும் வருங்கால ராணியுமான கேட் என்பது தற்போது தெரியவந்துள்ளதாக அமெரிக்கா வானொலி ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழகத்தின் பிரதான செய்தி அறிக்கையோடு.